ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் ஸ்வேதா மகேஷ் அஃபிஷியல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறாங்க என் ஸ்டைலில். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு குக்கர் வச்சுக்கிட்டு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ப்ரௌனிஷ் ஆன உடனே வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கியிருக்கேங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்ரியும் போட்டு அதையும் ஒரு 2 பெரட்டிட்டு தக்காளியும் புதினாவையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வதக்குனதும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. அது வந்து 1.5 டம்ளர் அரிசி நான் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தேங்காய் பால் திக்காக அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கொதி வரட்டும்னு சொல்லிவிட்டு அரிசி வந்து கழுவி வச்சுருந்தேன். அந்த அரிசி எடுத்து இதில் போட்டு ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா கொதித்த உடனே மூடியை போட்டு 4 விசில் வச்சு எடுத்துட்டேங்க. இப்போது சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடிங்க. என் ஸ்டைலில் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு சைடிஷ்ஷாக வறுத்த முட்டை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்வேதா மகேஷ் அஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,